ஹரே கிருஷ்ணா. பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்தில், அதுவும் இந்த கிருஷ்ணா நதிக்கரையிலேயே அமைந்திருக்கக்கூடிய பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம், அதில் நாம் இது வரைக்கும் மட்டப்பள்ளி, அப்புறம் வேதாத்ரி, கேதவரம் 3 ஸ்தலங்களை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே வாடப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கஷேத்திரம், அதோடைய ஒரு ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு க்ஷேத்திரத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அது என்ன, இந்த க்ஷேத்திரத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான அந்த கதைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை அகஸ்திய ரிஷி, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ரிஷி அகஸ்தியர், அவர் ஆகாய மார்க்கமாக காசிக்கு போயிட்டுருக்கிறார். காசிக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் சும்மா போகல. அவர் தன்னுடைய கரங்களில் 2 விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறார். ஸோ இது 2 முக்கியமான விக்கிரகங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகம், இன்னொன்று சிவலிங்கம். ஸோ இந்த 2 விக்கிரகங்களையும் அவர் எடுத்துகிட்டு காசியை நோக்கி போய்கிட்டு இருக்கார். அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்குது. அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஓ அகஸ்தியா, இந்த மாதிரி நீ இப்போ எங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் கிருஷ்ணா நதியும் முசி நதியும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல நான் வசிக்கணும்னு நான் நினைக்கிறேன், விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வாக்கு கேட்குது. அதை கேட்டதுக்கப்புறமா அகஸ்தியருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பகவானுக்கே எங்கே இருக்கணும்னு விருப்பம் இருக்கோ அங்கே அவரை பிரதிஷ்டை பண்ணுறதானே நியாயம். அதனால் அகஸ்தியர் இந்த கிருஷ்ணா நதியும் முசி நதியும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் வாடப்பள்ளி. இன்றைக்கி நம்ம வாடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், விஜயவாடாலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. மிராலகுடா அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர். அங்கே இருந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இந்த வாடப்பள்ளிங்கிற ஊருக்கு அடிக்கடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வரலாம். இந்த வாடப்பள்ளி அப்படிங்கிற இந்த இடத்துல அகஸ்தியர் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு கோவிலை ஏற்படுத்துகிறாரு. அதே மாதிரியே தான் வைத்திருந்த அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கோவிலை ஏற்படுத்துகிறாரு. அந்த கோவிலுக்கு மீனாட்சி அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற கோவில், அது இப்போவும் இருக்குது அங்கே பக்கத்தில். ஸோ இந்த 2 கோவில்களையுமே அகஸ்தியர் ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணுறாரு, அங்கே பகவானுக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடக்கிறதுக்கு அவர் ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே பகவான் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் வழக்கம் போல் காலப்போக்கில் என்ன ஆகுது, அங்கே யாருமே பகவானை சேவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. கோவில்கள் எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருது. பகவானுடைய திருமேனியும் எறும்பு புத்துனால் என்ன ஆகப்பட்டது, அது கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்பட்டது. ஸோ பல காலங்கள் இந்த மாதிரி நரசிம்மருடைய சன்னதி வெளிப்படாமல் அது எறும்பு புத்துனால் மூடப்பட்டதுனால யாருக்குமே இங்கே இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அப்போது 12ஆம் நூற்றாண்டில் தான் அந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ரெட்டி ரெட்டி அந்த அரசர்கள், அதில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, இங்கே இந்த புற்றுக்குள்ளே இப்படி ஒரு லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த புற்றுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதை எல்லாமே கரைச்சி என்ன பண்ணுறாரு, அந்த லக்ஷ்மி நரசிம்மரை எடுத்து அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணுறார். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு கோவில் அமைப்பு அப்படிங்கிறது 12ஆம் நூற்றாண்டில் அந்த ரெட்டி அரசர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸோ இந்த விதத்தில் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் பூலோகத்தில்
நம்ம எல்லாருக்குமே வந்து கருணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியருடைய மூலமாக நமக்கெல்லாம் அங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் எங்கே இருப்பாரோ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே 2 விளக்குகள் பகவானை சேவிக்கிறதுக்காக இருக்கும். பொதுவாகவே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இந்த மாதிரி விளக்குகள் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 2 திருவிளக்குகள் இருக்கும். ஒன்று வந்து வலது பக்கம் பகவான் நரசிம்மருக்கு பக்கத்தில் அவருடைய திருமுகத்தை சேவிக்கிறதுக்கு ஏதுவாக வந்து அங்கே ஒரு விளக்கு வந்து இருக்கும். இன்னொரு விளக்கு இடது பக்கம் வந்து தாயார் அமர்ந்திருக்கிறதுனால, பகவானுடைய அந்த தொடை மீது லக்ஷ்மி தேவி தாயார் அமர்ந்திருக்கிறதுனால அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த விளக்கானது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இது காமனாக இருக்கிறது தானே, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இருக்குது என்னென்னா, இதில் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த விளக்கு ஒளியானது கொஞ்சம் கூட வந்து அசையாமல் அது பாட்டுக்கு ரொம்ப நிலையாக ஸ்திரமாக அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வலது பக்கம் இருக்கக்கூடிய விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது என்ன ஆகுது, அது ஸ்திரமாக இருக்காது, அது வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பிரபு பெரிய விஷயம், ஏதாவது காற்றடிக்கிறதா இருக்கும், காற்றடிச்சா காற்றுல வந்து விளக்கு ஆடுறதுங்கிறது வந்து சகஜம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கரெக்டு, காற்றடிச்சு தான் அது வந்து அசையுது. ஆனால் அந்த காற்று எதனால் அடிக்குது, யாருனால் அடிக்குதுங்கிறது தான் வந்து விசேஷம். இங்கே அது என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே விக்கிரக ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பகவான் நரசிம்மர் சுவாசிக்கிறார். எங்கேயுமே இது வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு ஆச்சரியம், அதிசயம். இந்த நரசிம்மர் வந்து சுவாசிக்கிறத நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், உணர முடியும். எப்படின்னா, அந்த பக்கத்தில் பகவானுடைய திருமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவிளக்கினுடைய அந்த ஒளி அது வந்து அசைகிறத பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தீப ஒளி ஆடுறதை பார்த்து நம்மளால் பகவான் சுவாசிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு தீபம் இருக்குது, அந்த தீபம் வந்து அசையவே இல்லையே. கர்ப்பகிரகத்துக்குள்ளே காற்று அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ 2 தீப ஒளியும் வந்து என்ன பண்ணலாம், அது வந்து அசையணும். ஆனால் ஒரு பக்கம் ஸ்திரமாக எரியுது, இன்னொரு பக்கம் மட்டும் வந்து அசையுது. அதுவும் பகவானுடைய திருமுகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு ஒளியானது அசையுது. அப்படின்னு என்ன அர்த்தம், பகவான் நரசிம்மர் வந்து சுவாசிக்கின்றார். ஸோ சுவாசிக்கும் நரசிம்மரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்பட்டால் இந்த வாடப்பள்ளி கஷேத்திரத்துக்கு தான் நம்ம வந்து வந்தாகணும். வேறு எங்கேயும் நம்மளால் இதை சேவிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு சில இடத்துல பகவானுடைய திருமேனிக்கு வந்து வேர்க்கும் இல்லையா, ஒரு சில இடத்துல பகவானுடைய திருமேனி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு கிருஷ்ணருடைய கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணருடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து கூலிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட, இது வந்து இப்போது மே மாதம், நமக்கெல்லாம் தெரியும் எப்படி வெயில் அடிக்கும்னு. இந்த டைமில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகமே ஃபுல்லாக வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது மாதிரி இங்கே இந்த வாடப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்மர் வந்து என்ன பண்ணுறாரு, சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியர் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதுனால இந்த வாடப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்மர் இன்னும் விசேஷமாக வந்து கருதப்படுறாரு. இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்தில் இவர் முதன்மையானவராக இருக்கிறதுனால முதல்ல வந்து இவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நரசிம்மரை வந்து சேவிக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்தை ஒரே டைமில் சேவிக்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ஒரு கிரமத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கஷேத்திரத்துக்கு வர்றதுக்கு நம்ம அந்தளவுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான ஒரு மார்க்கமாகவே நம்ம பஸ்லேயோ கார்லேயோ கூட வர்றதுக்கு இதுக்கு வந்து வசதிகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த வாடப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வந்து சேவித்து அவருடைய அனுகிரகமும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தாமரை திருவடிகளில் நம்ம வந்து வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா.